எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஓரணியில் வந்து சேரணும். ஒரு நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் ஆர் வி உதயகுமாரா? அவர் நடிகர் தான் சார். அவர் அமைச்சரா? அவர் முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார். அவர் நடிகர். அவர் அம்மா ஜெயில இருந்து வரணும், அம்மா வந்து பாத்தீங்கன்னா சிறையில இருந்து மொட்டை அடிச்சுக்குவாரு. சசிகலா ஒரே ஆட்சி ஒரே கோட்பாடு, கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான் இருக்கணும், முதலமைச்சர் தான் ஒருத்தர் இருக்கணும், மீசை எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு போட மாட்டேன்னு செருப்பு போட மாட்டாரு, திடீர்னு சட்டையை போட மாட்டாரு. நல்ல வேலை போங்க, வேட்டி போடணும்னு சொல்லி இருக்கு, இல்லாட்டி கேஸ் போட்டுருவாங்க. இந்த முழுக்க இந்த ஆர் பி உதயகுமார் சொல்றாங்க. கேட்கிறேன், அதிமுக இன்னொருத்தர் எடப்பாடி கூட சொன்னாரா இல்லையா, 2 பேரும் வரணும், சேரணும். அதுதான் சார். அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அதிமுக கையில கிடையாது. அதிமுக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அதுதான் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே டிவி கேட்க வந்துட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா, அந்த கூட்டத்துல, கொள்கை விளப்பு பொதுக்கூட்டத்தில், ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக நம்பி யார் வருவா?